வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு தரம் வந்தா அந்த பிரச்சனை மேல தப்பு சொல்லலாம். அதே பிரச்சனை திரும்ப திரும்ப வந்தா பிரச்சனையே வெளி உலகத்தோடு முட்டுச்சந்திர போய் முட்டிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கை லாஜிக். உள்ளுக்குள்ள திரும்பினீங்கன்னா எந்த சித்தின் மீது இவை அனைத்தையும் உணர்கின்றீர்களோ, எந்த திரையின் மீது இந்த மொத்த திரைப்படமும் ஓடுகின்றதோ, அது அகம் சுபாவத்தின் பலத்தை, அயம் ஆன்மாவின் பலத்தை நினைந்தவர் தலைவனாகிறார். மறந்தவர் ஒரு முறை நீங்க கடந்த காலத்தை அழித்து மாற்றி எழுதி அது அப்படியே நிகழ்காலத்துல எதிர்காலத்துல நீங்க விரும்பின மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகி வெளிப்பட்டு அனுபூதியை பார்த்துட்டீங்கன்னா blessings to the whole universe as the ultimate manifestation of Paramashiva's Kalabhairavamurti, Kshetrabalamurti, Brahmasiraschetanamurti, Agorastramurti, Bhairavamurti, Kangalamurti, Vadigamurti. I bless you all with Paramadvaita. I give you abhaya and freedom from all fears. All the Paramashivasena participants in Kailasa, Thiruvannamalai, Kailasa, Guinea-Bissau, and all the Chit Sabha members, Rajya Sabha members, Kailasavasi, I bless you all. You will all be liberated from all fears. All the fears, fear-related patterns will disappear. You will all be free from all fears. I give you all the ultimate abhaya. All the Sarvanya Pita Yajamans, Kartas, Chit Sabha members in Guinea-Bissau, blessings to each and every one of you. And I am so happy that Chinese Sangha is growing larger and larger. The Kailasas parliament is becoming almost full of people from Chinese civilization. It is time now we revive, enlighten civilization and take the humanity to the next level, next step. Understand? Every time you delete your past and rewrite your past, not only you are raising yourself consciously, you are raising the whole collective consciousness higher. This is the greatest service you can do to yourself and for the humanity.
and also all the Mrityunjaya Homa Yajamans, I accepted your Mrityunjaya Homa and all the Sarvanyapita Kartas and Yajamans, Chit Sabha members, I accepted all of your Mrityunjaya Homa and bless you all. Sankalpa Phala Siddhi. Sankalpa Phala Siddhiras. The intention and the prayer with which this Homa is performed is fulfilled, showered on you. Tatastu, tatastu, tatastu. Blessings. Blessings all. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இன்று திருவிளையாடல் ஞான சத்சங்க ஞான ரசவாதம் 8வது நாள், சித்திரை பெருவிழா 4வது திருநாள். பரமசிவ பரம்பொருளின் நேரடி செய்தி மகா கைலாசத்திலிருந்து அனைவருக்கும் ஆழ்ந்து கேளுங்கள். உங்கள் கடந்த காலத்தை அழித்து நீங்கள் விரும்பியவாறு உங்கள் கடந்த காலத்தை நீங்கள் மாற்றி எழுதும் பொழுது வெளிப்படும் சக்திகள் உங்கள் ஞான அனுபூதியிலிருந்தே பொங்குகின்றன. அது முதல் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது, அந்த கடந்த காலத்தை அழித்து மாற்றி எழுதுகின்ற அந்த பாவ பலம் உங்களுக்குள் பலப்படும் பொழுது, பாவ பலத்தினால் பாவனாதீத சத்பாவத்தீருத்தலே உந்தீபர பரபத்தி தத்துவம் உந்தீபர என்று ரமண மகர்ஷி சொல்லி இருக்கின்ற பாவ பலத்தினாலே பாவனாதீத சத்பாவத்து இருக்கும் பரபக்தி உங்களுக்குள் மலரும், பரமஞானம் உங்களுக்குள் மலரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடந்த காலத்தை அழித்து அழித்து மாற்றி எழுதி நீங்க எப்படி அழிச்சு மாற்றி எழுதுறீங்களோ அதை நீங்க அனுபூதியா பார்க்கும் பொழுது, அது உங்க வாழ்க்கையா மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தைரியம், பாவ பலம், வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய தைரியமும் பலமும் வந்துருங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஆஹா இதுதான் பரமசத்தியம்னு புரிஞ்ச பிறகு நாம ஏன் சும்மா நம்ம கடந்த கால வாழ்க்கையில பிசினஸ் ஃபெயில் ஆனது, உடம்புல அந்த வியாதியை மட்டும் அழிச்சு ஆரோக்கியமா இருக்கிறதா எழுதிட்டு இருப்பானே, இந்த உடம்பே நமக்கு வந்த வியாதி தாண்டான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த சம்சார ரோகம், பவரோகம் இதுவே நமக்கு வந்த வியாதின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கடந்த காலத்தையே அழித்து விட்டு என்றுமே உடலுக்குள்ளே பந்தப்பட்டு பிறக்காமல் சர்வஸ்வதந்திரத்தோடேயே உடலுக்குள்ளே நுழைந்து
பரமசிவஞானம் மாறாமல் இந்த உடலுக்குள்ளே வெளிப்பட்டு பரமுக்தியில் இருந்தேதான் ஜீவன் முக்தனாக வாழுகின்றோம் அப்படின்னு உங்கள் கடந்த காலத்தை நீங்க எழுதுனீங்கன்னா அது அப்படியே நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் மலரும் பொழுது உங்களுக்குள் பொங்குகின்ற தெளிவும் அறிவும் ஞானமும் பரமசிவ ஞானம். ஆஹா, அந்த தெளிவும் அறிவும் பரமசிவ ஞானம். ஆஹா, பெருமானே எனக்குள்ளும் இதை நிகழ்த்தினாயே அப்படின்னு தன்னை வியத்தலே பரமசிவ பக்தி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தன்னை அறிதல் பரமசிவ ஞானம், தன்னை வியத்தல் பரமசிவ பக்தி. தான் தன்னை அறிந்ததால் தனக்கு வேண்டியது போலே வாழ்வை விரிவாக்கிக் கொண்டு விரித்து கொண்டு வாழ்வது பரமசிவ விஞ்ஞானம். இதுல அடிப்படை என்னன்னா, அதாவது முதல் 1 கிலோமீட்டர் எப்படி போறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வேணா போலாம். முதல் 1 மில்லியனை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எத்தனை மில்லியன் வேணா சம்பாரிச்சுட்டே போலாம். ஆக்சுவலா முதல் மில்லியன் தான் கஷ்டமா இருக்கும். 2வது மில்லியனை முதல் மில்லியன் சம்பாரிச்சிடும். 100 மில்லியன் சம்பாரிச்சிட்டீங்க. அந்த 100 மில்லியன் நீங்க சும்மா இருந்தா அது பாட்டு கூட்டி போட்டுட்டு இருக்கும். வாழ்க்கை இப்படித்தான். முதல்ல ஒரு 10 நாள் தான் உங்க கடந்த காலத்தை அழித்து அழித்து கடந்த காலத்தை மாற்றி எழுதுவதற்கு நீங்க வேலை செய்ய வேண்டியிருக்கும். அது ஒரு முறை நீங்க கடந்த காலத்தை அழித்து மாற்றி எழுதி அது அப்படியே நிகழ்காலத்துல எதிர்காலத்துல நீங்க விரும்பின மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகி வெளிப்பட்டு அனுபூதியை பார்த்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இந்த பிரத்யேகாத்ம சைதன்ய ஜாக்கிரதம் நிகழ்ந்து விடுகின்றது. பிரத்யேகாத்ம சைதன்ய ஜாக்கிரதம், இதை புரிந்து கொள்ளுங்கள். அகம் ஸ்வபாவம். இந்த கடந்த 7 நாட்கள் சத்சங்கங்கள்ல நான் விளக்கின அந்த வார்த்தைகளை எல்லாம் திரும்ப சொல்றேன், கேட்கணும். டெக்னிக்கல் டேர்ம்ஸ், கீ டேர்ம்ஸ். அகம் ஸ்வபாவம் உங்களுடைய இருப்பின் இயற்கையான குணநலன்கள் மற்றும் இருப்பினுடைய இயற்கையான தன்மைகள். அந்த அகம் ஸ்வபாவம் தான் அயம் ஆன்மா. அதுதான் பிரத்யேகாத்ம சைத்தன்யம்னு சொல்றேன். ஒரே ஒரு வினாடி. திருவண்ணாமலையில எல்லா பக்தர்களுக்கும் காஃபி கொடுக்கிற அந்த வாலண்டியருக்கு ஆசீர்வாதங்கள், நன்றிகள். திரும்பவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாலண்டியர் திருவண்ணாமலையில் அன்பர்களுக்கு, எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும், காஃபி கொடுக்குற வாலண்டியர்ஸுக்கு ஆசீர்வாதம். நல்லா இருப்பப்பா, ஆனந்தம் அரு, நல்லா இருப்ப, பூரண ஆசீர்வாதம். பக்தர்களுக்கு சேவை பண்ற நீ நல்லா இருப்ப. வாழ்க்கையில உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கிடைச்சி நல்ல வாழ்க்கை வாழ்வப்பா. மனப்பூர்வமா சாமி ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருப்பப்பா, பூரண ஆசீர்வாதம். நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க.
பக்தர்களுக்கு யாரு சேவை பண்ணாலும் எப்பவும் நான் உங்களோட இருக்கேன். அதே மாதிரி பரமசிவசேனை பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் கூட சொல்றேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது தினந்தோறும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போய் அந்த டெய்லி அன்னதானத்துல பங்கெடுத்து வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கய்யா. உங்க உடம்பால் உழைங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கைலாசத்துல நம்மளுக்கு இருக்கிற பணத்துக்கு என்னால 100 வேலைக்காரங்களை வச்சு அந்த அன்னதானத்தை நடத்த முடியும். ஆனால் அது கைலாசத்தோட நோக்கம் கிடையாது. பக்தர்கள் நீங்கள் உடலால் சேவை செய்வதற்காக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் கைலாச திருவண்ணாமலை இதை மாதிரி வச்சிருக்கேன். நீங்க சமைக்கணும், நீங்க மக்களுக்கு சேவை பண்ணணும். நீங்க சேவை பண்ற புண்ணியத்தினால் மட்டும்தான் உங்களுடைய கடந்த காலம் அழியுங்கய்யா. கடந்த காலம் கழியும், கடந்த காலம் அழியும், புதிய வாழ்க்கை அமையும். அதனால அன்னதானம் பண்றது அன்னதானம் சாப்பிட்றவங்களுக்கு செய்யப்படுற நல்லது அப்படிங்கிறத விட உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கிற மிகப்பெரிய நன்மைங்கய்யா. சேவை பண்ணும் பொழுது செய்யறவருக்குத்தான் அதிக பலன், பெறுகிறவருக்கு அல்ல. நமக்கு அந்த நன்மையை அளிப்பதற்காக பரமசிவனே அங்க வந்து நம்ம அன்னதானத்தை ஏத்துக்கிறாருங்கய்யா. அந்த அன்னபூரணி படத்துல பாருங்க, அன்னத்தை வாங்கிக்கிறது பரமசிவன். பெருமானே நமக்கு இந்த பாசிபிலிட்டி கொடுக்கிறார், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார். அதனால ஒவ்வொருவருக்கும் சேவை செய்யுங்கள். 1 மாசம் ஆசிரமத்துல இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சு பழகிடுச்சுன்னா வீட்டுக்கு போகும்போது வீட்டுல வந்து வாழ்க்கையே ரம்யமா இருக்குங்கய்யா. உங்க கணவனுக்கு, உங்க மனைவிக்கு, உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் சேவை பண்ணும்போது வாழ்க்கை இனிமையா இருக்கும். அது ஒரு லோடா இருக்காது, டார்ச்சரா இருக்காது, தொந்தரவா இருக்காது. வாழ்க்கை இனிமையா இருக்கும். அதனால யாராவது அங்க திருவண்ணாமலை ஆதீனத்தில் இருக்கிற சீனியர் சன்னியாசிங்களோட பேசி பாருங்க. அவங்க தயாமயி இருக்காங்க, அவங்களோடலாம் பேசி பாருங்க. நான் உட்கார்ந்து தனித்தனியா ஒவ்வொரு செஷன் கிளாஸ் நடுவுலையும் வந்து ஒருத்தருக்கும் நான் உட்கார்ந்து பர்சனலா சர்வ் பண்ணுவேங்கய்யா. ஆசிரமத்தில் புதுசா வந்த பிரம்மச்சாரிங்களுக்கு இந்த காவி துணி போட தெரியாது. நான் உட்கார்ந்து அவங்களுக்கு காவி போட்டு கொடுப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேவையினால்தான் கைலாசம் மலர்ந்தது. பரமசிவ பரம்பொருள் பக்தர்களுக்கு செய்யும் நேரடியான சேவை திருப்பணியால் தான் கைலாசம் மலர்ந்தது. வெறும் பணம்லாம் கிடையாதுங்கய்யா. திருப்பணி, சேவை. எல்லா பெரிய விஷயங்களும் சேவையினால் தான் அடையப்படுகின்றது. நல்லா இருப்பீங்க, ஆனந்தமா இருங்க. ஆழ்ந்து கேளுங்கள். சத்சங்கத்தின் பரமசத்தியம். அகம் ஸ்வபாவம் தினந்தோறும் இரவு உறங்கும் பொழுது அகம்பாவமான மூலபாவத்திலிருந்து நழுவி காரண சரீரத்திற்குள் முழுகி அகம் ஸ்வபாவத்திற்குள் கரைகின்ற அந்த காலகட்டத்திலே பரமசிவ பரம்பொருளின் சைதன்யத்தை நேரடியாக தரிசிக்கின்ற அந்த நேரத்திலே 24 மணி நேரத்திற்கு ஒரு முறை
தினந்தோறும் பெருமானை இவ்வாறு தரிசிக்கின்ற பெரும்பாக்கியம் பெற்ற மனித உடலெடுத்து வாழுகின்ற மக்களே, அமிர்தஸ்ய புத்திரர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனாதன இந்து தர்மம் உங்களுக்கே பாவின்னு அறிமுகப்படுத்தல, இல்ல அடிமைன்னு அறிமுகப்படுத்தல. ஸ்ருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்ரா, நீங்கள் அமரத்துவத்தின் அமிர்தத்துவத்தின் பூரண ஞானத்தின் பரம்பொருளின் நேரடி வெளிப்பாடுகள். அமிர்தஸ்ய புத்ராக, எக்ஸ்டென்ஷன் of immortality. ஆழ்ந்து கேளுங்க. தினந்தோறும் அந்த அகம் ஸ்வபாவத்திற்குள்ளே நீங்கள் கரையும் பொழுது, அதையேதான் உபனிஷத்து அயம் ஆத்மான்னு சொல்றது. அகம் ஸ்வபாவம்ங்கிற வார்த்தையும் அயம் ஆத்மாங்கிறதும் ஒண்ணுதான். அதனாலதான் மாண்டூக்கிய உபனிஷத் ரொம்ப அழகா டிக்ளேர் பண்ணுது. மகா வாக்கியம், அயம் ஆன்மா பிரம்மா, அயம் ஆத்மா பிரம்மா. நினைத்து பார்க்க முடியாத தெளிவோடு நமது உபனிஷதங்கள் இந்த சத்தியங்களை விளக்குகின்றன. ஆழ்ந்து கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கடந்த காலத்தை நீங்கள் அழித்து அழித்து மாற்றியமைக்கும் பொழுது உங்கள் நிகழ்காலமும் எதிர்காலமும் மாறுவதையும் உங்களுக்குள் அளப்பரிய சக்தி, உற்சாகம், ஆனந்தம், புது உத்வேகம், வாழ்க்கையை நீங்கள் விரும்பியவாறு வாழ்வதற்கான, வடிவமைத்துக் கொள்வதற்கான தைரியம், நீங்கள் விரும்பியபடிதான் வாழ்க்கை மலரப்போகிறது என்கின்ற பெரும் உற்சாகம், பேருற்சாகம் ஆழ்ந்து கேளுங்கள். இப்போ இந்த கடந்த 7 நாட்கள் சத்சங்கத்திலிருந்து சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் மற்றும் அன்பர்கள் கேட்டிருக்கிற கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தாண்டி எப்படி செய்ய வேண்டும் நிலைக்கு வந்துட்டாங்க. நீங்க எல்லாருமே ஏன் செய்ய வேண்டும் கன்வின்ஸ் ஆயிட்டீங்க. எப்படி செய்ய வேண்டும்னு தான் கேட்கறீங்க. அதை சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களுடைய அகம் ஸ்வபாவம் அயம் ஆன்மா மாறாதது. அது நித்தியத்துவம், சர்வஞத்துவம், பூர்ணத்துவம், சர்வகர்த்திருவம், சர்வ வியாபகத்துவம் எனும் 5 உடையது. அது மாறாதது. நினைவுதான் மாறுகிறது. உங்களுடைய ஸ்தூல சரீரத்தை நீங்கன்னு நினைச்சா ஸ்தூல சரீரம் சார்ந்த நினைவுகள் வருது. உங்க சூக்ஷ்ம சரீரத்தை நீங்கன்னு நினைச்சா சூக்ஷ்ம சரீரம் சார்ந்த நினைவுகள் வருது. நினைவு மாறுகிறது, எண்ணம் மாறுகிறது, மனநிலை மாறுகிறது, உங்க ஐடென்டிட்டி அடையாளம் மாறுகிறது, பயம் மாறுகிறது, ஆசை மாறுகிறது, நீங்கள் அனுபவிக்கின்ற உலகம் மாறுகிறது. ஆனால் இவை அனைத்தையும் நீங்கள் உணருகின்ற சித், எந்த சித்தின் மீது இவை அனைத்தையும்
அனைத்தையும் உணர்கின்றீர்களோ, எந்த திரையின் மீது இந்த மொத்த திரைப்படமும் ஓடுகின்றதோ அது மாறாதிருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க காலம்ங்கிற ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு போற பயணி கிடையாது. காலம்ங்கிற ட்ரெயின் போற தண்டவாளம் நீங்கள். உங்க மேலதான் இந்த காலமே இயங்குது. மாறுவது நீங்கள் அல்ல, மாறாது இருப்பதுதான் நீங்கள். இத கொஞ்சம் நான் சொல்றத செய்து பார்த்தீர்களானால் நான் சொல்லுகிற சத்தியம் புரிஞ்சிருங்க, அனுபூதியா புரிஞ்சிரும். அதாவது பல்வேறு வாழ்க்கை உதாரணங்களை சொல்றேன். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நேரத்துல ஒரு முக்கியமான உறவு, நீங்க விரும்பியவரை இழந்துட்டு இருந்தீங்கன்னா, அதாவது அவர் உங்களை விட்டு போயிட்டு இருந்தாருன்னா, இரவு அந்த காரண சரீரத்துக்கு போய் அகம் சுபாவத்துக்குள்ள நுழையும் பொழுது அந்த நிகழ்வை உங்களுடைய பாவத்தாலே அழித்து விட்டு, அது மாதிரி நடக்கவே இல்லை, அவர் உங்களை விட்டு போகவே இல்லை, நீங்க 2 பேரும் அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை நல்ல இனிமையான உறவோடு நன்றாக வாழுகின்றீர்கள் அப்படிங்கிறத எழுதி வச்சுட்டு தூங்கிருங்க. இதே மாதிரிதான் பணம். பணத்தை இழந்திருந்தீங்கன்னா, ஒருவேளை சில பேர் இழந்திருக்கிறதுல பணமே இல்லாமல் வறுமையிலேயே வாழ்ந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தா கூட உங்க கடந்த காலத்தில் நீங்கள் வறுமையில் இல்லாதவராகவும் பெரும் செல்வ வளத்துடன் நல்லபடியாக நீங்கள் விரும்பியபடி நீங்கள் வாழ்ந்தீர்கள், வாழ்கிறீர்கள் அப்படின்னும் அழகா உங்கள் பாவத்தாலே உருவாக்கி வையுங்க. உருவாக்கி வச்சுட்டு தூங்கிருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையோட அடித்தளம் கான்சியஸ்னஸ்ங்க. இந்த குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷனோட சயின்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்றேங்க. இதுதான் கல்பத்தரு அறிவியல்னு எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி பரமசிவ பரம்பொருள் தந்திர சாஸ்திரங்களில் ஆகமங்களிலே விளக்கமா சொல்லிடுறார். ரொம்ப நான் சொல்ற வார்த்தைகளை விட தெளிவாக விளக்கமாக உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கும் விதத்திலே அவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லயே சந்தேகம் வராது. ஆனா சந்தேகம் வந்தா அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிடுறாரு. அவ்வளவு விளக்கமா சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம அது இப்பவும் செஞ்சு பார்த்தா பலிக்கிறது. பரமசிவா இஸ் ரியல். இஸ் வேத ஆகமாஸ் ஆர் ரியல். பரமசிவ பரம்பொருள் சத்தியம். அவர் வேத ஆகமங்களிலே சொன்ன உண்மைகள் சத்தியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க கடந்த காலத்தில் நீங்க வறுமையில் இருந்திருந்தால் அல்லது ஏதாவது செல்வத்தை இழந்திருந்திருந்தால் இரவு அந்த காரண சரீரத்துக்கு போய் அகம் சுபாவத்துல கரையறதுக்கு முன்னாடி அந்த கடந்த காலத்தை அழிச்சிட்டு நீங்க உங்க விரும்புற மாதிரியான பெரும் செல்வத்தோடு தான் கடந்த காலத்தில் வாழ்ந்தீர்கள், இப்பொழுதும் வாழ்கிறீர்கள், இதற்கு மேலும் வாழ்வீர்கள் எழுதி வச்சுட்டா போதும். அதை உருவாக்கி வச்சிருங்க. கடந்த காலத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 48 மணி நேரத்திற்குள்ளாகவே எங்கெங்கு இருந்தோ நீங்கள் எதிர்பார்க்காத விதங்களிலே
பரமசிவ பரம்பொருளோட திருவிளையாடலை பார்ப்பீர்கள். செல்வம் உங்களை நோக்கி வருவதையும் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே வியாபாரத்துக்கு தேவையான தெளிந்த சிந்தனை, மூலதனம், வியாபார யுக்திகள் இதெல்லாம் திடீர்னு வரும். சரியான நபர்கள் உங்க வாழ்க்கையில தோன்றுவாங்க. சரியான உறவுகள் வரும். வாழ்க்கை வெடித்து பொங்கி மேம்பட்டு மேல உயர ஆரம்பிச்சிரும். உறவுகள் உங்களுக்கு தேவையான விதத்திலே உங்களால மாத்தி எழுதி வாழ முடியும். உடல் நலம் உங்களுக்கு தேவையான விதத்துல உங்களால மாத்தி எழுதி வாழ முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கடந்த காலத்தை மாற்றி எழுதி உங்க உடல்ல நீங்க மாற்றி எழுதின மாதிரியே உடல்ல ஆரோக்கியம், சக்தி, பலம் வந்ததுன்னா உங்களுக்கு இந்த அறிவியல் மீது மிக பெரிய, இந்த கல்பதரு அறிவியல் மீது அளப்பரிய ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் வந்துவிடும். அது வந்துருச்சுன்னா முடிஞ்சதுங்க. அது வந்ததுன்னா முடிஞ்சது. அப்ப என்ன ஆகும்னா, கடந்த காலத்தில் நீங்க என்னென்னலாம் மாற்றி எழுதணும்னு நினைக்கிறீங்களோ எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். மாற்றி வைத்து வாழ்க்கையை விளையாடிட்டே இருக்கலாம். வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய விளையாடல், திருவிளையாடல்னு புரிஞ்சிருங்க. இது சத்தியம். நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுல ஒரு பக்தர் கேட்டிருந்தாங்க, சாமி நான் என் காலேஜ் படிச்ச காலம்தான் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் இனிமையான பெஸ்ட் சுகந்தமான காலம். ஆனா அந்த டைம்ல நான் திரைப்படத்துல நடிச்சு ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப நான் என் காலேஜ் வாழ்க்கையே டெலீட் பண்ணிட்டு செலிபிரிட்டியா இருந்த மாதிரி உருவாக்கி வைக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா, தேவையில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பெஸ்ட் பீரியட் நினைக்கிற உங்க காலேஜ் பீரியட அனுபவிச்சுக்கிட்டே சினிமா துறையிலையும் வேலை செய்து ஆக்டிங் பண்ணி செலிபிரிட்டியா ரெண்டையுமே ஒன்னா வாழ்ந்தீங்கன்னு உங்களால உருவாக்கி வைக்க முடியும். செய்யுங்கள். அதை பண்ணீங்கன்னா போதும். அதாவது நீங்க என்ன வேணும்னு கடந்த காலத்துல எப்படியா இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது லாஜிக்கா இருக்கணும்னு அவசியமே இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை லாஜிக் சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த 3 டைமென்ஷன் வெளி உலகத்தோடு முட்டுச்சந்தில போய் முட்டிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கை லாஜிக். உள்ளுக்குள்ள திரும்பினீங்கன்னா வாழ்க்கை மேஜிக். அதாவதுங்க தன்மை, ஃபர்ஸ்ட் பர்சன், முன்னிலை செகண்ட் பர்சன், படற்கை தேர்ட் பர்சன். இந்த முன்னிலையிலும் படற்கையிலையும் போய் முட்டிட்டு இருந்தீங்கன்னா முட்டுச்சந்தில முட்டிட்டு சாக வேண்டியதுதான். அந்த முன்னிலையிலும் படற்கையிலும் முட்டிக்கொண்டு வாழ்வதை விடுத்து தன்மைக்குள்ளே ஃபர்ஸ்ட் பர்சனை நோக்கி திரும்பினீங்கன்னா வாழ்க்கை மேஜிக். முன்னிலையிலும் படற்கையிலுமே உங்கள் எண்ணமும் கவனமும் உணர்வும் சக்தியும் இருந்தால் வாழ்க்கை லாஜிக் படாத பாடுபடுத்தி எடுத்துரும். மிடில் கிளாஸா பிறந்து மீடியாக்கராவே வளர்ந்து மிடில் கிளாஸாவே செத்து போயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிடில் கிளாஸா பிறந்தது தப்பு இல்லை, ஏழ்மையில பிறக்கிறது தப்பு இல்லை, மீடியாக்கரா வாழறது தான் தப்பு. மீடியாக்கரா வாழாதீங்க.
இந்த கல்பதரு அறிவியலை புரிந்து கொண்டு, அதனாலதான் இந்த கல்பதரு அறிவியலை கிருஷ்ணன் கீதையில ராஜ வித்யை ராஜகுஹ்யம்னு சொல்றார். ராஜ வித்யை ராஜகுஹ்யம், ராயல் சீக்ரெட் அண்ட் ராயல் நாலேஜ். தலைவனாகும் அறிவியல், உயர்நிலை அடையும் அறிவியல். இது தெரியாம வாழ்ந்து செத்து போயிறது தப்பு. இதை தெரிந்து கொள்ளுங்கள். வெளியில முன்னிலையிலும் படற்கையிலும் முட்டிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் வாழ்க்கை லாஜிக். தன்மையை நோக்கி திரும்பும் பொழுது வாழ்க்கை மேஜிக். என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன வேணும்னு நினைச்சாலும் உங்கள் கடந்த காலத்திலே அதை அப்படியே உருவாக்கி வச்சிருங்க. உருவாக்கி வச்சுட்டு அகம் சுபாவத்துக்குள்ள முழுகிடுங்க, தூங்கிருங்க. அகம் சுபாவத்துக்குள்ள கரைஞ்சிருங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்க என்ன வேணும், உங்க வாழ்க்கை என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கடந்த காலத்துல உருவாக்கி வச்சுட்டு உங்களுக்குள்ள கரைஞ்சிட்டீங்கன்னா, அந்த மாறாதவற்றில் உங்களை நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தி கொண்டீர்களானால், உங்களுடைய அகம் சுபாவத்துல உங்களை ஆங்கர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நினைவும் நினைவினால் உருவாகும் உலகமும் தன்னுடைய கொடுங்கோன்மையை உங்கள் மேல இழந்துருங்கயா. மெமரியும் மெமரியினால மேனிஃபெஸ்ட் ஆகிற ரியாலிட்டியும் அதோட டைரனியை இழந்துருங்கயா. அப்பதான் நீங்க தலைவன் ஆகிறீங்க. தனக்கு ஈஸ்வரன் ஆதலே, தனக்கு தலைவன் ஆதலே, தனக்கு கடவுள் ஆவதுதான் முதல் தேவைங்கயா. நீங்க உங்களுக்கே கடவுள் ஆயிட்டீங்கன்னா, அப்ப நேச்சுரலா உலகத்துக்கும் கடவுளா இருந்து நல்லது பண்ணுவீங்க. அகம் ஸ்வபாவத்தின் பலத்தை, அயம் ஆன்மாவின் பலத்தை நினைந்தவர் தலைவனாகிறார், மறந்தவர் அடிமையாகிறார். அதனாலதான் ஸ்மரணாத் முக்தி அருணாச்சலம். அகம் ஸ்புரணமான, அருணாச்சல ஸ்புரணமான, ஆத்ம ஸ்புரணமான அந்த அயம் ஆத்மாவை, பிரத்யேகாத்ம சைத்தன்ய ஜாக்கிரதத்தை உணர்ந்தோர் நினைந்தோரு உடனடி முக்தி, மறந்தோருக்கு பந்தம். அகம் ஸ்வபாவம் மாறாதது, அயம் ஆத்மா மாறாதது. மெமரி சேஞ்சஸ், நினைவு மாறும், எண்ணம் மாறும், மனநிலை மாறும், அடையாளம் மாறும், பயம் மாறும், ஆசை மாறும், உடல்நிலை மாறும். ஆனா அகம் ஸ்வபாவம் எனும் அயம் ஆத்மா மாறாதது. எதை நீங்கள் கடந்த காலத்திலே அழித்துவிட்டு மாற்றி எழுதி வைக்கின்றீர்களோ அது மிக பெரும் பலத்தோடும் சக்தியோடும்
நிகழ்காலத்தும் எதிர்காலத்தும் மலர்கின்றது. உங்களுடைய காயப்பட்ட வாழ்க்கை வரலாறு, நீங்க வச்சிருக்கிற இந்த wounded பயோகிராஃபி இருக்கு பாருங்க, அதை டெலீட் பண்ணி மாத்த நீங்கள் பரமசிவ பரம்பொருளின் வெளிப்பாடுதான்ற கான்பிடன்ஸ் வந்துருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பரமசிவ பரம்பொருள் அப்படிங்கிறத உணரும் போது வர்ற கான்பிடன்ஸ், வருகிற நிஜமான பணிவும் அதுதான் சரியானது. நிஜமான பணிவும் நிஜமான பக்தியும் நிஜமான ஞானமும் பரம ஞானமும் பரம பக்தியும் பரம வினயமும் நீங்கள் பரமசிவம்ங்கிறத அனுபூதியா நீங்க உணரும் போதுதான் வருங்கய்யா. நீங்க ஒரு காயப்பட்ட வாழ்க்கை வரலாறு கிடையாதுங்கய்யா. நீங்க ஒன்னும் நினைவு கூறப்பட்ட எதிர்வினைகளின் தொகுப்பு கிடையாதுங்கய்யா. You are not remembered reactions and wounded biography கிடையாது. நீங்க ஒன்னும் முடிக்கப்படாத குறைவான கடந்த காலத்தின் தொகுப்பு கிடையாதுங்கய்யா. You are not a sum total of incomplete past. நீங்கள் பரமசிவம். நீங்கள் நினைவுதோறும் தோன்றும் சுத்த சைதன்ய வழி. நினைவுகள் தோன்றுகின்ற சிதம்பரம். அந்த சித் என்கின்ற திரையின் மேலதான் எல்லா திரைப்படமும் ஓடுதுங்கய்யா. உங்க வாழ்க்கைங்கிற திரைப்படத்தை நீங்க பார்க்கிற அந்த திரைதான் நீங்கங்கய்யா. எத்தனை பேரு ஒரு கொடூரமான கனவுல வரும் பொழுது ஒரு பாம்பு துரத்துற மாதிரி, யானை துரத்துற மாதிரி, இல்ல உங்க மனைவி துரத்துற மாதிரி ஒரு கொடூரமான கனவை பார்க்கும் பொழுது திடீர்னு முடிச்சுட்டு அப்பா அது நான் இல்லை அப்படின்னு நிம்மதிக்கு வரீங்க இல்லையா? அதே மாதிரி உங்க கடந்த காலத்தை அழித்து நீங்கள் மாற்றி எழுதும் பொழுது திடீர்னு இந்த கொடூரமான வாழ்க்கையிலே நீங்க பார்க்கிற இந்த சம்பவங்கள், இதுல கஷ்டப்படுற மனிதர் நீங்க இல்ல அப்படிங்கிற விழிப்பு வந்துருங்க. அதான் பிரத்யேகாத்ம சைதன்ய ஜாக்கிரதம்னு சொல்றேங்க. நினைவுகளெல்லாம் தோன்றுகின்ற சிதம்பர சைதன்ய வெளி, கான்சியஸ் ஸ்பேஸ் நீங்கங்க. எல்லா சங்கல்பங்களும் விகல்பங்களும் தோன்றி மறைகின்ற போக்கல் பாயிண்ட் நீங்கங்க. இந்த உலகம் வெளிப்பட்டும் இருந்தும் ஒடுங்கவும் செய்கின்ற லூமினஸ் பேசிஸ், சிதாகாசம், கான்ஷியஸ் எஃபல்ஜன்ஸ், ஞான பிரகாசம், தேஜோமயம், conscious effulgence, that's the right word. You are the conscious effulgence through which you see this life.
You are not bound by this lie. You are the source of this lie. இது எல்லாமே உங்களுடைய நினைவு கூறுதலால் எழுப்பப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு அழிக்கப்படுகின்றது. இது எல்லாமே ஒரு ப்ரொஜெக்ஷனுங்க. இது எல்லாமே ஒரு பேட்டன்ட் அப்பியரன்ஸுங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு தரம் வந்தா அந்த பிரச்சனை மேல தப்பு சொல்லலாம். அதே பிரச்சனை திரும்ப திரும்ப வந்தா பிரச்சனையே நீங்க தான். உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு தரம் வந்தா அந்த பிரச்சனை மேல தப்பு சொல்லலாம். அதே பிரச்சனை திரும்ப திரும்ப வந்தா பிரச்சனையே நீங்க தான். அதனால நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேன் இல்லையா? ஒருத்தர் டாக்டர் உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு டாக்டர் கிட்ட போனாரு. அழுத்தி அழுத்தி காட்டி, டாக்டர் இங்க வலிக்குது, 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 டாக்டர் இங்க தொட்டா வலிக்குது, இங்க தொட்டா வலிக்குது, இங்க தொட்டா வலிக்குது. அந்த டாக்டர், ஆஹா இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் கிடைப்பானா? நான் இப்பத்தானடா கிளினிக் ஆரம்பிச்சிருக்கேன். என் கிளினிக் ஹாஸ்பிட்டலா மாத்துறதுக்காகவே தெய்வமே வந்தவனே, எனக்கு வந்த கல்பதர்வே அப்படின்னு அவனை படுக்க போட்டு நிக்க போட்டு உட்கார போட்டு என்னென்ன டெஸ்ட் பண்ண முடியுமோ அத்தனை டெஸ்டையும் பண்ணி அந்த டயக்னாஸ்டிக் மெஷின்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதை எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்து சகல பில்லையும் போட்டு சகல டெஸ்டையும் பண்ணி கடைசியில, அப்பா உன்னுடைய ஃபிங்கர்ல பிராக்சர் அப்பா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணி, ஆனா இதுக்கு சர்ஜரி பண்ணி சரி பண்றதுக்கு வேற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்பான்னு அனுப்புனார். கடைசியில ஃபிங்கர்ல பிராக்சர்னு கண்டுபிடிக்காம தான் உடம்பு முழுக்க வலின்னு தெரிஞ்சுட்டு இருந்த மாதிரி நம்முடைய பாவத்துல உங்களுக்குள் பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை சரி செய்யும் பொழுது எல்லாம் சரியாகி விடுவதை அனுபூதியாய் பார்ப்பீர்கள். உங்க கடந்த காலத்தை நீங்க நினைச்சு பார்க்கிற அந்த மெமரி இருக்கு பாருங்கயா, அதை அன்கான்சியஸ்னஸுக்கு பிரான்சைஸ் பண்ணி விடாதீங்கங்கய்யா. நான் எப்பவும் சொல்லுவேன், குழந்தைங்களை நீங்க எடுத்து உங்க குழந்தைய வளர்த்தீங்கன்னா நீங்க வளர்ப்பீங்க. நீங்க சும்மா விட்டுட்டீங்கன்னா சோசியல் மீடியா, டிவி, சினிமா, அந்த குழந்தைங்க யாரு கூட இருக்குதுங்களோ அவங்க வளர்ப்பாங்க. அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குழந்தைக்கு டிவைஸ் கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லல. கம்ப்யூட்டரு, செல்போனு, ஸ்மார்ட் போன் எல்லாம் கொடுங்க, தப்பு இல்லை. ஃபயர்வால் போட்டு தினந்தோறும் ஒரு முறையாவது அந்த குழந்தை யார் யார் கூட சேட் பண்ணுது, என்னென்ன வீடியோஸை பார்க்குது, அதை எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கைடட் ஃப்ரீடத்தை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃப்ரீடம் கொடுக்கறது. குழந்தை கம்ப்ளீட்டா டிவைஸே கொடுக்காதீங்க, குழந்தைங்களுக்கு சோசியல் மீடியாவே காட்டாதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அது இம்ப்ராக்டிக்கல், எனக்கே தெரியுது. ஆனால் தினந்தோறும் அரை மணி நேரமோ இல்ல 1 மணி நேரமோ செலவு பண்ணி உங்க குழந்தையோட ஹிஸ்டரியை பார்க்கணும். அதாவது அந்த சேட் ஹிஸ்டரி, அந்த குழந்தை பார்த்த வீடியோஸ் ஹிஸ்டரி எல்லாத்தையும் பார்க்கணும். இல்ல கண்ட்ரோலியா சாஃப்ட்வேர்ஸ் இப்பெல்லாம் வந்துருச்சு. உங்க குழந்தை என்ன பண்ணுதோ உங்க டிவைஸ்ல உங்களால மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியும். அந்த மாதிரி அது ஏதாவது
தப்பு பண்ணுதுன்னா, ஃபயர் வாலை தாண்டி போகுதுன்னா, ஒரு தவறான விஷயங்களுக்குள்ள போகுதுன்னா, உங்களுக்கு உடனே ரெட் அலர்ட் வரும். அந்த மாதிரிலாம் ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஏஐ எம்பவர்ட் டூல்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி சிங்க் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதெல்லாம் பண்றது எனக்கு டைம் இல்ல சாமி. இந்த மாதிரிலாம் குழந்தை வளர்க்க முடியாது சாமி. அப்ப ஏன் பெத்தீங்க? இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃப்ரீடம் கொடுத்து, அந்த குழந்தைங்களுக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்த பிறகு மொத்த ஃப்ரீடத்தையும் கொடுத்துருங்க. அது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃப்ரீடம் கொடுக்கறது தான் நீங்க குழந்தைங்களை வளர்க்கறதாகும். இல்லைன்னா எவனாவது ஒருத்தன் சோசியல் மீடியால இருக்கவங்க, டிக்டாக்ல இருக்கவங்க உங்க குழந்தைங்களை வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் அது வளர்ந்து முடிச்ச பிறகு ஐயோ இப்படி தருதரமா போயிருச்சே, நம்மளுக்கு இவ்வளவு பெரிய துக்கத்தை எடுத்துட்டு வருதே, நம்மளை நிம்மதியா வாழ விட மாட்டேங்குதுன்னு புலம்பனாலாம் அது நீங்க பண்ணத, அதனால அப்படிதான் வளர்ந்துருக்கு. நீங்க வளர்க்காம விட்டதுனால சோசியல் மீடியா வளர்த்துருச்சு. பரமசிவசேனா ப்ரோக்ராம்ல எத்தனை பேர் 18 வயசுக்கு கீழே இருக்கீங்க? கை தூக்குங்க. பதினெட்டு வயசு கீழே இருக்கவங்கலாம் கை தூக்குங்க. இப்ப இந்த 18 வயசு கீழே இருக்கவங்கலாம் கையை விட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் கை தூக்குங்க. இன்னைக்கே இந்த அப்பா அம்மாங்க எல்லாம் ஒழுங்கா உங்க பசங்களுக்கு கண்ட்ரோலியா சாஃப்ட்வேர் போட்டு உங்க குழந்தைங்களோட டிவைஸை நீங்க மானிட்டர் பண்ணணும். உண்மையில நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகி போற வரைக்கும் அவங்க குழந்தை தான். ஸோ என்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கல்யாணம் ஆகி அவங்க லைஃப்ல செட்டில் ஆகிற வரைக்கும் அவங்களுடைய டிவைஸை நீங்க மானிட்டர் பண்ணி ரெஸ்பான்சிபிள் ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்கறது தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன். ஆனா குறைஞ்சபட்சம் 18 வயசாவது பண்ணுங்க. காரணம் என்னன்னா 18 வயசுக்கு மேல நீங்க மானிட்டர் பண்றத உங்க நாட்டோட சட்டம் அனுமதிக்குதான்னு எனக்கு தெரியல. இந்த பிரைவசி லா வந்துருதுன்னு நினைக்கிறேன். அதனால 18 வயசு வரைக்கும் மட்டுமாவது மானிட்டர் பண்ணுங்க. 18 வயசு ஆன உடனே உங்க பையன் லா பேசினான்னா செருப்பால் அடிச்சு அப்ப நீயே போய் சம்பாரிச்சு நீயே சாப்பிட்டு நீயே படிச்சுக்கோ அப்படின்னு துரத்தி விட்டுருங்க. பிரைவசி வேணும்னா அந்த நாயை பொறுப்பெடுத்து அதையே உழைச்சு சம்பாரிச்சு, இல்ல நான் என்ன சொல்றேங்க, மேலை நாட்டுல எல்லாம் அந்த பசங்க பிரைவசி வேணும்னு அப்பா அம்மா கிட்ட இருந்து ஒதுங்கி வாழறாங்க. ஆனா அவங்களே ஒரு ஹோட்டலுக்கு போய் மெக்டொனால்ட்ஸ்லயோ இல்ல 7-Eleven ஸ்டோர்லயோ போய் வேலை செஞ்சு சம்பாரிச்சு அவங்க படிச்சு அவங்களே வாழறாங்க. அவங்களே அப்ப பொறுப்பும் அவங்க எடுத்துக்கிட்டு ஃப்ரீடமும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா இந்த இந்தியாவில் இருக்கிற ஜென்சி தருதலைங்க ஃப்ரீடம் மட்டும் வேணும், வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் மாதிரி. பொறுப்பு அதுங்க எடுக்காது. அம்மா துட்டு கொடுமா, 24 மணி நேரமும் ஃப்ரீடத்தோட செல்போனை நோண்டிக்கிட்டே உலகத்துல இருக்கிற அத்தனை மோசமானதையும் பார்க்கறது பண்றது, அத்தனை திருட்டுத்தனம் ஃப்ராடு அத்தனையும் பண்றது. அந்த திருட்டுத்தனம் ஃப்ராடு பண்றதுக்கு பணம் அம்மாவோட டப்பாவை நோண்டுறது. மா துட்டு கொடுமா, அம்மாவோட சக்கரை டப்பாவை நோண்டுறது, அம்மாவோட அரிசி டப்பாவை நோண்டுறது. சுதந்திரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொறுப்பையும் அப்ப நீங்களே எடுத்துக்கோங்க. படிக்க வைக்கிறதுக்கும் செலவு பண்றதுக்கும் அப்பா அம்மா வேணும். ஆனா என் செல்போன்ல நான் என்ன பார்க்கறேன், இல்ல யார் கூட சேட் பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறத என் பிரைவசி. இந்த ஜென்சி ஆக்சுவலா ஐபிசிடியா மாறிடுச்சு.
இந்தியன் பார்ன் கன்ஃபியூஸ்ட் தேசிஸ். அந்த பாரதம்ங்கிற அந்த சிவிலைசேஷன் படியும் வாழ மாட்டேங்குதுங்க. இல்ல ஓகே வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் மாதிரி சுதந்திரத்தையும் நீயே எடுத்துக்கோ, பொறுப்பையும் நீயே எடுத்துக்கோ, அப்படியும் வாழ மாட்டேங்குதுங்க. சுதந்திரத்தை மட்டும் எடுத்துப்போம், பொறுப்பு பேரண்ட்ஸ் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் என்னுடைய பக்தர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், பரமசிவசேனை பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸும், அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களோட எல்லா பேரண்ட்ஸும் இன்னைக்கே உங்க பையனுடைய பொண்ணோட செல்போன்ல கண்ட்ரோலியா சாஃப்ட்வேர் போட்டு மானிட்டர் பண்ணி ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுடைய எல்லா டிஜிட்டல் லைஃபையும் ஆக்டிவிட்டியையும் மானிட்டர் பண்ணிட்டு எனக்கு நாளைக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். என்னுடைய பக்தர்களுக்கு நான் கொடுக்கிற குரு வாக்கு இது. அங்க உட்கார்ந்து இருக்கிற பசங்களாம் ஐயோ போச்சே 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 அப்படின்னு புலம்பனீங்களா? இந்த பாரப்பா, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஜென்சி இப்ப போச்சேன்னு புலம்பனாலும் 10 வருஷம் கழிச்சு ஆஹா சாமி எவ்வளவு பெரிய நல்லது நமக்கு பண்ணியிருக்காரான்னு புரிஞ்சுப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடலும் மனமும் முதிர்ச்சி அடைவதற்கு முன்பாக உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளுகின்ற சுகங்களும் பழக்க வழக்கங்களும் அந்த முளைத்து வருகின்ற செடியை ஆடு மேய்வது போல அழிஞ்சு போயிருங்கயா. இப்போ ஒரு ஆலமரம் முளைச்சி வரும் பொழுது ஆடு மேய்ஞ்சிருச்சுன்னா செத்து போயிரும். ஆனா அது பெருசா மரமாயிருச்சுன்னா அதுல ஆனையை கட்டி வைத்தாலும் அந்த மரம் அழியாது. அது மாதிரி நீங்க உடம்பாலும் மனதாலும் உயிராலும் முதிர்ச்சி அடைந்த பிறகு நீங்க என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வந்து அதனால அழிவு வராது. உங்களுக்கே தெரியும், ரெஸ்பான்சிபிளா என்ஜாய் பண்றதுக்கும் ரெஸ்பான்சிபிளா செலிப்ரேட் பண்றதுக்கும் ரெஸ்பான்சிபிளி ஃப்ரீக்கிங் அவுட் உங்களுக்கே தெரியும். அது ரொம்ப அழகா இருக்கும், தப்பே இல்லை. ஆனா அந்த உடலும் மனமும் உணர்வும் முதிர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடி ஆட்டம் ஆடினா அழிஞ்சு போயிருவீங்கயா, வேண்டாம். அதனால இந்த அண்டர் 18 இருக்கிற குழந்தைங்க எல்லாருடைய பேரண்ட்ஸும், குறைஞ்சபட்சம் என்னுடைய பக்தர்கள், மற்றவங்க நான் சொன்னா கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்றவங்க அவங்க விருப்பம், நான் சொன்னா கேட்கிறவங்க எல்லாரும் உங்களுடைய மைனர் சில்ட்ரன் எல்லாருடைய டிவைஸையும் அவங்களுடைய போனு லேப்டாப் எல்லாத்தையும் தரோவா மானிட்டர் பண்ணணும். இதெல்லாம் கத்துக்கணும். எனக்கு இதெல்லாம் தெரியல சாமி, என் பையனுக்கு என்னை விட ஜாஸ்தியா தெரியுது சாமி, கத்துக்கணும். கோல்ட் டர்க்கி எப்படி போடணும், ஃபயர்வால் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், கண்ட்ரோலியா மானிட்டரிங் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை பையன் எப்படி வயலேட் பண்ணிட்டு வெண்ட் அவுட் பண்ணாம அதை பிரேக் பண்ணாம எப்படி இருக்கிறதுன்னு கத்துக்கணும். இந்த காலத்துல குழந்தை வளர்க்கறது அப்படிங்கிறது ஒரு வேலை ஐயா. அந்த காலத்திலாம் 80s கிட்ஸ் எல்லாம் ஒரு குழந்தைய சொசைட்டியே மொத்தமா சேர்ந்து வளர்க்குங்கய்யா. நான் நல்லா பார்த்திருக்கேன். திருவண்ணாமலையிலாம் வீட்டுல ஒரு பையன் அப்பா அம்மாவுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா நின்று சிகரெட் பிடிக்கிறது பீடி பிடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணா அங்க சுத்தி இருக்கிற பெரியவங்களே தட்டி கேட்பாங்க, வீட்டுல வந்து சொல்லுவாங்க. சொசைட்டியே ஒன்னா சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்க்கும். இப்ப அப்படி இல்லை. அப்படின்னும் போது பெற்றோர்கள் பொறுப்பெடுத்துத்தான் ஆக வேண்டும். குழந்தைங்க அதுலயும் முக்கியமா சின்ன வயசுல இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு அதனால ஏற்படுற உணர்ச்சி வலி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொடூரமான தன்னைத்தானே சிதைத்து கொள்ளுகின்ற செயல்கள்ல குழந்தைங்களை அனுமதிக்காதீங்க. குழந்தைங்கள
அழிய விட்டுட்டு கஷ்டப்பட்டீங்கன்னா அது என்ன சொல்றது, அந்த தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஐயோ ஐயோ ஐயோன்னு குதிச்சுக்கிட்டு, நாடக காதல சிக்கிருச்சு என் பொண்ணு, லவ் ஜிகாதுல சிக்கிருச்சு என் பொண்ணு, இந்த மாதிரி போயிருச்சு. நீங்க தான் மானிட்டர் பண்ணணும். அதனால இது வெறும் நான் நாடக காதல், லவ் ஜிகாது அது மாதிரி அதுக்காக மட்டும் சொல்லலைங்கய்யா. ஐயா, உடலும் மனமும் முதிர்ச்சி அடைந்து, உயிர் முதிர்ச்சி அடைந்து, வாழ்க்கையை ஒரு உறவை எப்படி உருவாக்கி நடத்தி வாழணும்னு புரியறதுக்கு முன்னாடி வர்ற எல்லா காதலுமே சினிமாவையும் டிவியையும் நாடகத்தையும் பார்த்துதான் வருவதனால் அது நாடக காதல் தான். உங்க ஜாதிக்குள்ளேயே இருக்கிறவர் மேலேயே வந்தாலும், உங்க மதத்துக்குள்ளேயே இருக்கிறவர் மேல வந்தாலும், நாடகத்தின் நினைவுகள் மனசுல பதிஞ்சி, அந்த நினைவுகளினால் அதை நினைவு கூறுவதனால் வருகின்ற காதல் நாடக காதலே. அதனால பையனோ பொண்ணோ குறைந்தபட்சம் 18 வயசு ஆகிற வரைக்கும் பெற்றோர்களுடைய டிஜிட்டல் கண்காணிப்பில் தான் இருக்க வேண்டும். அப்ப என்ன ஆகும்னா, குழந்தைங்களோட இன்னர் ஸ்பேஸ்ங்கயா கான்சியஸ்னஸ் ரிப்பீட்டட் சஃபரிங் உடைய பேட்டர்ன்ஸோட வளர்க்காம, ரிப்பீட்டட் ஃபெயிலியர் கொடுக்கிற பேட்டர்ன்ஸோட வளராம, மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில விபத்துக்களை கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது விபத்து இல்லைங்கயா, உங்களுடைய தோல்வி. அது மாதிரியான மனத்தை பில்டு பண்ணாம அருமையான வாழ்க்கையை பில்டு பண்ண முடியுங்கயா. ஒவ்வொரு பேட்டனுக்குமே ஒரு வேர் இருக்கு. நல்லா கேளுங்க, ஆழமா புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா பெற்றோர்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஜென்சி கிட் இருந்தா, அண்டர் ஏஜ் கிட் இருந்தா உங்களுக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த அறிவியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு உங்களுடைய கடந்த காலத்தை போய் மாற்றி எழுதலாம், இன்னொன்னு உங்க குழந்தைங்களுக்கு இப்பவே உதவி பண்ணிடலாம். அவங்களுடைய கடந்த காலத்தை, அவங்களுடைய மனசை கடந்த காலத்தை எப்படி மாற்றி எழுதுறது, பிளஸ் நிகழ்காலத்தை எப்படி அமைச்சுக்கிறது, அவங்க வாழ்க்கை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றதுன்னு. அதனாலதான் நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு ஆண் டிஎஸ்எஸ் அட்டன் பண்ணாருன்னா அந்த ஒருத்தர் என்லைட்டன் ஆவார். ஒரு தாய் டிஎஸ்எஸ் அட்டன் பண்ணா அந்த குடும்பமே என்லைட்டன் ஆயிடும். அந்த அம்மாவுக்கு தெரியும், சோத்தோட சேர்த்து இந்த ஞானத்தை எப்படி வச்சு பையனுக்கும் பொண்ணுக்கும் கணவனுக்கும் மாமியாருக்கும் சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுத்துறணும்னு. அந்த அம்மாவுக்கு உள்ள ஞானம் வந்தா சோத்துலையும் ஞானத்தை வச்சு கொடுத்துருவாங்க. அந்த அம்மா உள்ள விஷமா இருந்தா சோத்துலையும் விஷம் வச்சு கொடுத்துரும். அந்த அம்மாவுக்கு உள்ள ஞானம் வந்துருச்சுன்னா சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் ஞானத்தை வச்சு கொடுத்துருங்கய்யா. சத்தியமா சொல்றேங்கய்யா, எங்க அம்மா ரொம்ப நல்லவங்கய்யா. அதனாலதான் எனக்கு சின்ன வயசுலயே இதெல்லாம் வச்சு 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 கொடுத்து விட்டாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையானவங்க தான். ஆனா என்னுடைய வாழ்க்கை சூழல் அழகா அமைச்சு கொடுத்துட்டாங்கய்யா. இந்த அமைச்சு கொடுத்ததுனால அந்த ஈகோ சிஸ்டம் என்னை மலரச் செய்தது. நீங்கள்லாமும் இந்த
இந்த அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல ஆழமா புரிச்சுக்குங்க. உங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கிற எந்த ஒரு விஷயமும் வேர் இல்லாமல் நடக்காது. அதாவது திரும்ப திரும்ப டிப்ரெஷன் வருது, இல்ல திரும்ப திரும்ப ஒரு பழக்கத்துக்கு, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாவறீங்க. தப்புன்னு தெரிஞ்சும் கரெக்டா அந்த டைம் ஆச்சுன்னா குடிக்க போயிடுறீங்க. இல்ல தப்புன்னு தெரிஞ்சும் கண்ணு எரியுது, டயர்டா இருக்கு தெரிஞ்சும் விடாம டூம் ஸ்க்ரோலிங் மாதிரி அந்த டிவைஸை நோண்டிட்டு இருக்கீங்க. இல்ல தப்புன்னு தெரிஞ்சும் தேவையில்லாம எரிஞ்சு விழுந்துடுறீங்க. தப்புன்னு தெரிஞ்சும் இந்த ரம்மி ஆடுற மாதிரியான உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற சூதாட்ட பழக்கங்கள்ல சிக்கிடுறீங்க. டாக்ஸிக்கான பாய் ஃப்ரெண்டு, டாக்ஸிக்கான கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சும் அவங்க கொடுக்குற அட்டென்ஷன் இல்லை ஏதாவது ஒரு சுகத்துக்காக மயங்கி திரும்ப திரும்ப இந்த மாதிரி உறவுகளில் சிக்கிறீங்க. இது எல்லாமே அதோட வேர் உங்களுக்குள்ள இல்லாமல் வெளியில அந்த நிகழ்வுகள் நடக்காது. ஏண்டா இதே மாதிரி டாக்ஸிக் பாய் ஃப்ரெண்டு, டாக்ஸிக் கேர்ள் ஃப்ரெண்டு, டாக்ஸிக் பாய் பெஸ்டி, டாக்ஸிக் கேர்ள் பெஸ்டியாவே அட்ராக்ட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா அதோட வேர் உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜென்சிக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் பூமர் கிடையாதுங்கய்யா, நான் பூமர் கிடையாது. சத்தியத்தை நீங்கெல்லாம் ஒரு இனிமையான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாரையும் ஒரு பூ மாதிரி பாக்குறேங்கய்யா. ரொம்ப அழகா நீங்க வாழணும், மலர்ந்து முழுமையாக வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு புசிச்சு காய்த்து கனிந்து நீங்களும் வாழ்ந்து அடுத்த தலைமுறையையும் இனிமையா உருவாக்கி, உபனிஷத்து ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, சதகோசமாக 100 ஆண்டுகள் வாழ்வீர்களாக. வெறும் 100 ஆண்டு இல்ல, 100 ஆண்டுகள் வாழ்வீர்களாக, வாழ்வாங்கு வாழ்வீர்களாக. நீங்க வாழணும் அப்படிங்கிற இனிமையான நேர்மையான நட்பு, அன்பு, காதல், விருப்பம் இவைகள்னால சொல்றேங்கய்யா. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் மெச்சூர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க லைஃப்ல எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காதுங்க. எதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணும். பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி அதெல்லாம் கூட அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை. உங்களுடைய கான்ஷியஸ்னஸ்னால ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு எமோஷனலா இன்வால்வ் ஆகாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல எமோஷனலா இன்வால்வ் ஆகல, ஒரு பிளே மாதிரி, டைம் பாஸ் மாதிரி பிசிக்கலா மட்டும் இன்வால்வ் ஆகிக்கலாமா? கிடையாது. நீங்க அந்த அளவுக்கு கான்ஷியஸ்னஸா சக்தி வாய்ந்தவர் கிடையாது. பிசிக்கலா இன்வால்வ் ஆனா எமோஷனலாவும் இன்வால்வ் ஆயிடுவீங்க. பிசிக்கலா இன்வால்வ் ஆயும் எமோஷனலா இன்வால்வ் ஆகாத அளவுக்கு நீங்க கான்ஷியஸா பழுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணாலும் கண்டுக்க வேண்டியதில்லை. ஓகே, அவனால அவனை மேனேஜ் பண்ணிக்க முடியும், அவளால அவளை மேனேஜ் பண்ணிக்க முடியும், அவ கான்ஷியஸா மெச்சூர்டு அப்படின்னு விட்டுறலாம். அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா நீங்களே கூட அந்த ரிப்பீட்டட் சஃபரிங்குள்ள போக மாட்டீங்கயா. ரிப்பீட்டட் சஃபரிங் இஸ் நாட் ரேண்டம். திரும்ப திரும்ப வருகின்ற துன்பம் தற்செயலானது கிடையாது. நம்ம இந்த நவீன காலத்துல பேரண்ட்ஸ் எல்லாம் 5 லட்சம் ரூபாய் மாசம் சார்ஜ் பண்ற ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல கொண்டு போய் குழந்தைங்களை விடுறது, இல்ல 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு கோழி பண்ண மாதிரி பிள்ளைங்களை அடைச்சி வச்சு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் படின்னு சொல்லி அந்த ஸ்கூல்
ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், இல்லை 100% ஆல் பாஸ் பண்ணணுன்றதுக்காக உங்க பிள்ளைங்களை டார்ச்சர் பண்ணி அந்த ஸ்கூல் பேர் எடுத்துப்பாங்க. ஆனா உங்க பிள்ளைங்களை மென்டலா செதைச்சு உங்க லைஃப்ல தூக்கி போடுவாங்க. உரிச்ச கோழிய தூக்கி வானலியில போடுற மாதிரி உங்க குழந்தைங்களை மென்டலா செதைச்சு வாழ்க்கைக்கு அனுப்பி விடுவாங்க. அவன் வெளியில வந்தானா புத்தகத்தில் இருக்க தவிர அவனுக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கெல்லாம் செலவு பண்றதை விட ஒரு மாசம் நீங்க பரமசிவசேனை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி கான்ஷியஸா உங்களை கட்டமைத்துக் கொள்ளவும், உங்கள் வாழ்க்கையை கடந்ததை அழித்து சீரமைத்து வாழுகின்ற அறிவியலை நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கல்வியும் வெற்றி, கல்வி ஞானமாகும், உறவுகள் உயர்வாகும், எல்லாத்திலையும் வெற்றி அடைவாங்க. அதனால திரும்ப திரும்ப வருகின்ற உணர்ச்சி வலியோ எமோஷனல் பெயினோ, ரிப்பீட்டடா வருகிற உடல் வியாதிகளோ, எப்ப பார்த்தாலும் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த வயிற்று வலி வந்துருது சாமி, 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த தலைவலி வந்துருது சாமி, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த கேஸ் ட்ரபிள் வந்துருது சாமி, 4-5 மாசத்துக்கு ஒரு தடவாவது இந்த முதுகு வலி வந்துருது சாமி, இந்த மாதிரி ரிப்பீட்டடா வர்ற பாடி பெயினோ ஆக்சிடென்ட் கிடையாது, ரேண்டம் கிடையாது. அது உங்களுக்குள்ள வேர் பிடித்திருக்கிற ஒரு வேர் சம்பவம், உங்களுக்குள்ள வேர் இருக்கின்றதனால் நிகழுகின்ற ஒரு நிகழ்வு. அதனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேரை எடுக்கணும். உங்களுக்குள்ள இந்த எமோஷனல் பெயின், பிசிக்கல் பெயின், மென்டல் பெயின் இதெல்லாம் எடுத்துட்டு வர்ற அந்த வேரை தூக்கி வெளியில போடணும், அந்த வேரை அழிக்கணும். இத செஞ்சீங்கன்னா தான் இந்த உபனிஷத் சொல்லுது பாருங்க, குருவன்னேவேக கர்மாணி ஜிஜீவிஷேச்ச தக்கும் சமாஹா ஏவன் பயினான்யதேதோஸ்தின கர்மலிப்யதே நரே. இவ்வுலகத்திலே எல்லா சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டு 100 ஆண்டுகள் வாழ விரும்புங்கள். இவ்வாறு வாழ்வதே மிகவும் சிறந்தது, நன்மையானது, உங்களுக்கான நன்மை வாழ்க்கை வழி. இப்படி வாழ்பவனை எந்த கர்மமும் பிணைப்பதில்லை. இது மாதிரி வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட வேண்டும். அதுக்கான அறிவியல் தான் இதுங்க. அதாவது உள்ள இருக்கிற அந்த வேர் காயம், ரூட் ஊண்ட், ரூட் இன்கம்ப்ளீஷன், இந்த ரூட் பேட்டர்ன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனா அதே வலிகள், அதே பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட, கேர்ள் பெஸ்டியோட பாய் பெஸ்டியோட பிரச்சனை. கல்யாணம் ஆன உடனே அதே தான் மாமியார் மேல ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க, நாத்தனார் மேல ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க, மாமனார் மேல ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க, அவங்களோட பிரச்சனை. அதனால ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க, இந்த ரூட் பேட்டனை கடந்த காலத்துல உருவான அந்த ரூட் பேட்டனையும் பேட்டன்ஸையும் டெலீட் பண்ணி மாத்தி எழுதிருங்க. ஆழ்ந்து கேளுங்கள். அந்த ரூட் பேட்டனை மாத்தி எழுதுனீங்கன்னா, ஐயா நீங்க எந்த வயசு உடையவரா இருந்தாலும் உங்களுடைய இளமையை மீண்டும் பெற முடியும்.
உங்களால இந்த ஞானத்தை வாழ முடியும். பொய்புகழேன் புரட்டுரையேன் சத்தியம் சொல்லுகின்றேன். என் ஆன்மநாதன் அண்ணாமலையான் சாட்சியாக சத்தியத்தையும் அதன் சாத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆழ்ந்து கேட்டு அனுபூதியாக்கிக் கொள்ளுங்கள். மனத்துக்கு ஒரு குணம் உண்டு. அது கம்ப்ளீட்டா ஃபீல் பண்ணாத எந்த ஒரு அனுபவத்தையும் திரும்ப திரும்ப செய்யும். முழுசா ருசிச்சு முடிக்காத, ரசிச்சு முடிக்காத, அனுபவிச்சு முடிக்காத அந்த நினைவுகளை, சம்பவங்களை அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்ல, வெறுமனே ஸ்டோர் பண்ணி வைக்காது, அதை ரிப்பீட் பண்ணி உங்களை அதை கோ த்ரூ பண்ண வைக்கும். அந்த சம்பவங்களுக்கு திரும்ப திரும்ப போகும், அவங்களை சுத்தி சுத்தி வரும், அதே மாதிரி ரியாக்டிவேட் பண்ணும். நீங்க ஊர் மாறினீங்கன்னா கூட சரி, அதாவது உங்க சுத்தி இருக்கிற எல்லா எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரோடையும் சண்டை, உங்களுக்கு யாரோடையும் பிடிக்கல, அதனால வேற ஊருக்கு குடி போனீங்கனாலும் சரி, ஒரே மாசத்தில் திரும்ப வெளியூர் பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்கள அதே உங்க பழைய பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்கள மேல நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்த அதே ரியாக்டிவ் பேட்டர்ன்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரே மாசத்துல இவங்களை எல்லாரையும் திரும்ப பகையாளியாக்கி இருப்பீங்க. இதை எத்தனை பேர் அனுபவமா பார்த்திருக்கீங்க? கை தூக்குங்க. அதனால ஃப்ரெஷ்ஷான சிச்சுவேஷன்ஸ், பிளேஸ மாத்தினாலாம் பிரச்சனை தீராது. ஸ்பேஸ மாத்தினீங்கன்னா தான் பிரச்சனை தீரும். முடிக்கப்பட்டது ஞானமாக மாறும், முடிக்கப்படாதது மீண்டும் மீண்டும் கர்மமாக வரும். ஆழ்ந்து அடுத்த சத்தியத்தை கேளுங்கள். செய்முறையை இன்னமும் ஆழ்ந்து தெளிவா சொல்றேன், கேளுங்க. இப்போ இந்த கடந்த காலத்தை எப்படி அழிச்சிட்டு நீங்க விரும்பின மாதிரி மறு உருவாக்கம், திருவுருவாக்கம் செய்தல் அப்படிங்கிற இந்த அறிவியலை புரிஞ்சுக்கணும். முதல்ல கடந்த காலத்துல நீங்க அழிக்கணும்னு நினைக்கிற அந்த சம்பவத்தை, நிகழ்வை தேர்வு செய்யுங்க. கடந்த காலத்துல முழுமையாக மறு உருவாக்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை தேர்ந்தெடுங்கள். இதான் முதல் ஸ்டெப். இரண்டாவது, அந்த சம்பவத்தை எப்படி நிகழ்ந்ததோ அதே உணர்வு, உரையாடல், சூழல், எதிர்வினைகள் எல்லாத்தோடையும் விரிவா அதை கைப்பட எழுதுங்க. கைப்பட எழுதும் பொழுதுதான் உங்களுக்கு அது முழுமையாக புரிபடும். எதை நீங்க அழிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு முழுமையாக விரிவாக புரிபட வேண்டும். எழுதுங்க. மூன்றாவது படி, கண்களை மூடி அந்த சம்பவத்தை முழுமையாக மீண்டும் அனுபவித்து ரீலீவ் பண்ணுங்க. அதை மீண்டும் அனுபவித்து அதன் உணர்ச்சி தாக்கத்தை விடுவியுங்கள். ரீலீவ் பண்ணீங்கன்னா அதுல இருக்க அந்த உணர்ச்சி கொந்தளிப்பெல்லாம் ரிலீவ் ஆயிடும். இதான் மூன்றாவது. வேணா இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.
4வது படி நிறைவும் நீக்கமும். அதாவது அந்த சம்பவத்தை உங்களுடைய உள் உணர்வுல இருந்து கான்சியஸா சுய சிந்தனையோடு டெலீட் பண்ணிடுங்க. நீக்கி நிறைவு நிலை ஏற்படுத்திருங்க. கான்சியஸா உங்க பாவத்தின் மூலமா அந்த நிகழ்வை டெலீட் பண்ணிடுங்க. போதும், நீ இருந்தது என் வாழ்க்கையில போதும், முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல உனக்கு வேலை இல்லை, இனி இல்லை அப்படின்னு டெலீட் பண்ணிடுங்க. இதான் 4வது படி. 5வது படி மறு எழுத்தாக்கம். அந்த சம்பவத்தை நீங்க விரும்பின விதத்துல முழுமையாக மாற்றி மறுபடியும் எழுதுங்க. அதாவது இதுக்கு பல உதாரணம் சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு பணத்தை இழந்திருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிட்டு, அந்த மாதிரி இழக்கல, நீங்க நிறைய செல்வத்தோட தான் வாழறீங்க அப்படின்னு எழுதுங்க. இல்ல உறவுகளை இழந்திருந்தீங்கன்னா அதே மாதிரி டெலீட் பண்ணிட்டு மாத்தி எழுதுங்க. இல்ல உங்க வாழ்க்கை காலத்தை இழந்திருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிட்டு மாத்தி எழுதுங்க. ஒரு எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆயிருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிட்டு மாத்தி எழுதுங்க. எதை மாத்தி எழுதணும்னாலும் உங்களுக்கு விருப்பப்படி மாத்தி எழுதுங்க. இதுதான் 5வது படி. 6வது படி மறு உருவாக்க கற்பனை. கற்பனைங்கிறத விட பாவனைங்கிறது சரியான வார்த்தை. அந்த மீண்டும் எழுதப்பட்ட சம்பவத்தை கடந்த காலத்திலே அது ஏற்கனவே நடந்ததை தெளிவாக உங்களுடைய உள் உணர்விலே பாவித்து அனுபவியுங்கள். இது 6வது படி. 7வது, ஏற்கனவே நீங்க விரும்பின மாதிரி உங்களுடைய கடந்த காலம் நிகழ்ந்து விட்டதை உறுதியாக உணர்ந்து அதை ஆனந்தமா கொண்டாடுங்க. ஆஹா, நான் நினைச்ச மாதிரியே என்னுடைய கடந்த காலம் நிகழ்ந்துருச்சே அப்படின்னு ஆனந்தத்தோடு அதை பாருங்கள். இங்கதான் பாவ பலம் வேணும். நிகழ்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். அப்பர் பெருமானைப் போல சுண்ணாம்பு காலவாயில் நிகழ்காலத்தில் அமர்ந்திருந்தாலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கள வேணிலும் போல் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று நிகழ்காலத்திலே அவர் இருந்த பாவ பலம். அந்த பாவ பலத்திற்குள்ளே இருங்கள். இந்த 7வது படிதான் முக்கியமான படி. கடந்த காலத்திலே நீங்கள் செல்வத்தோடு வாழணும்னு நினைச்சீங்கன்னா வாழறீங்கன்னு பாருங்க. ஆமாம், நீங்க எந்த உறவோட வாழணும்னு நினைச்சீங்களோ அந்த உறவோட வாழறத பாருங்க. நீங்கள் திருத்தியமைத்த மாற்றியமைத்த மறு உருவாக்கம் செய்த திருவுருவாக்கம் செய்த அந்த கடந்த காலம் ஏற்கனவே நிகழ்ந்து விட்டது என்பதையும் அதை நீங்கள் வாழ்வதையும் பாவ பலத்தாரே பாருங்கள். அப்ப 8வது படி என்ன நடக்கும்னா, ஆஹா, நீங்கள் விரும்பிய திருவுருவாக்கத்தின்படி வாழ்க்கை நிஜமாக நிகழுகின்றது அப்படிங்கிற உறுதி, மகிழ்ச்சி, கான்ஃபிடன்ஸ், பலம் இதெல்லாம் வரும் பொழுது உங்க கான்சியஸ்னஸ் மேலையும் இந்த ஞானத்தை உங்களுக்கு அளித்த குருவின் மீதும் இந்த அனுபூதியை அளிக்கின்ற பரமசிவ பரம்பொருள் மீதும் வருகின்ற பெரும் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் தான் குரு பக்திங்க. அதுதான் பரமசிவ பக்தி. அது பொங்க வாழுங்கள். இந்த 8ம் தான் அஷ்டாங்க யோகம். மிக உயர்ந்த
அஷ்டாங்க யோகம், கல்பதரு அறிவியலோட அஷ்டாங்க யோகம் இந்த 8 படியும் தாங்க. 8 படிங்கிறத விட 8 அங்கம்னு சொல்லலாம். ஏன்னா இதை செய்ய 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 எல்லாமே ஸ்பான்டேனியஸா நடக்கும். ஒன்றை மாற்றி ஒன்று பலப்படுத்திக்கிட்டே போகும். நீங்க உங்கள் வாழ்க்கையையே புதுமையாக மாற்றிக்கொண்டே செல்வீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குன்றாத வளமையும் கழுவினியில்லாத உடலும் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது அத்துணை நன்மைகளையும் இந்த கல்பதரு அறிவியல் மூலமாய் சத்தியமாய் பெறலாம். கேளுங்க. பிரபஞ்சம் நீங்க என்னவா உங்க வாழ்க்கையை உள்ள கட்டமைக்கிறீங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்தி காட்டும். அவ்வளவுதாங்க. அது நீ என்ன, உனக்கு என்ன தகுதி இருக்கு, நீ என்ன 1000 கோடி வேணும்னு கேட்கிற அப்படிலாம் கேட்காதுங்கய்யா. பெருமான் அப்படிலாம் கேட்கறது இல்லை. நீங்க என்ன மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னு உங்க உள்ளுணர்வுக்குள்ள கட்டமைக்கிறீங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்துறார். அவ்வளவுதான். பூசலார் செய்த ஆலயத்துள் குடிபுகுந்தவன் உங்கள் உணர்வாலே நீங்கள் அமைத்துக் கொள்ளும் வாழ்க்கையிலும் குடிபுகுந்து அதை நிஜமாக்கி தருவார். இதான் சத்தியம். இந்த 8 படி செயல்முறை இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் கல்பதரு அறிவியலின் கடந்த காலத்தை மறுவுருவாக்கம் திருவுருவாக்கம் செய்யும் அறிவியலின் செயல்முறை அஷ்டாங்க யோகம். ஏன் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கன்வின்ஸ் ஆகி எப்படி செய்யணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்ட எல்லாரும் இந்த 8 படியை புரிந்து கொண்டு செய்ய துவங்குங்கள். ஐயா, வாழ்க்கைய வளத்தோட வாழுங்கய்யா. நீங்க நினைக்கலாம் இந்த அறிவியலை எல்லாரும் கத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கையே எல்லாருக்கும் வளமாயிடாத சாமி. அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருந்ததுங்கய்யா. எல்லோரும் எல்லாமும் பெற்று வளத்தோடு வாழ வேண்டும். அப்படித்தான் நம்முடைய சனாதன ஹிந்து சிவிலைசேஷன்ல வாழ்ந்துட்டு இருந்தோங்கய்யா. நாம அதை புனரமைக்கவே பெருமான் இந்த திருமேனி தாங்கி வந்திருக்கிறாருங்கய்யா. பெருமான் இங்கு வெளிப்படுறாருன்னு சொல்றது நான் என்னுடைய பெருமையை சொல்றதுக்கு இல்லைங்கய்யா, உங்களுடைய சாத்தியத்தை உங்களுக்கு சொல்றதுக்குங்கய்யா. இதுக்கு மேல எனக்கு என்ன பெருமை உங்களால கொடுத்துட முடியும்? அத்துணை மகிமையையும் பெருமையையும் பெருமான் கொடுத்துட்டாருங்கய்யா. அதனால இந்த 8 அங்கங்களோடு கூடிய கல்பதரு அஷ்டாங்க யோகத்தை தினந்தோறும் செய்யுங்க. யாரு வேணா செய்யலாங்கய்யா. இதுக்கு ஜாதி மதம் கிடையாது. இந்த அறிவியலை கடைபிடிக்கிறதுக்கு யாரு வேணா செய்யலாம். தூங்க தெரிஞ்ச வாழ்க்கையில தூங்குற யாரு வேணா இதை செய்ய முடியும். ஏன்னா உங்களுடைய டே டைமை நான் டிமாண்ட் பண்ணல, உங்களுடைய தூக்க நேரத்தை தான் கேட்கிறேன். டே டைமை கேட்டேன்னா இல்ல இல்ல சாமி எனக்கு இதெல்லாம் பண்ண டைம் இல்லை, நாங்க ரொம்ப பிஸி.
நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரம் இல்லைன்ற மாதிரி பிஸி வித்தவுட் பிஸ்னஸ்ன்னு சுத்திட்டு இருக்கிறது. ஆனா எதை கேட்டாலும் நாங்க ரொம்ப பிஸி. இந்த அறிவியலை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியுங்கய்யா, இந்த யோகம் உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை கொடுக்குமே தவிர உங்கள் நேரத்தை எடுக்காது. செஞ்சு பார்க்காதவங்களுக்கு இந்த யோகம் உங்க வாழ்க்கையில நேரத்தை எடுக்குன்னு நினைப்பீங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இந்த யோகம் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நேரத்தை கொடுக்கும்னு புரியும். அதனால இந்த பேரறிவியலை செய்து பாருங்கள். ஸ்வல்பம் அப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத் என்று கிருஷ்ணன் கீதையிலே சொல்வது போல சற்று கடைபிடியுங்கள், மிகப்பெரிய நன்மைகளை செய்து பயங்களை அழிக்கும் சக்தி வாய்ந்தவை இவை. இந்த அறிவியல். அதனால் ஜாதி மதம் எந்த பேதமும் கிடையாது, நல்லா செய்யலாங்க. என்ன, உங்க உடம்பு டீடாக்ஸ்டா இருந்தா, அதாவது மதுவும் மாமிசமும் மாதுவும் இரவு நேரத்தில் தவிர்த்து இத செஞ்சீங்கன்னா உடனடியா பலன் கொடுத்துரும். இந்த டேர்ன் அரவுண்ட் பீரியட், அதாவது நீங்கள் பாவித்து பலன் கொடுக்கின்ற அந்த காலகட்டம் 2.5 நாளுங்க. லிட்டில் மோர் தென் 48 hours, லிட்டில் லெஸ் தென் 72 hours. அதாங்க 2.5 நாள். அதுதான் அந்த காலம். இப்போ இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு பாவம், அது பாவம் ரியாலிட்டியா மாறுற இந்த காலகட்டம் 2.5 நாள். கைலாச டைம் ஜோன்ல இருக்கவங்களுக்கெல்லாம் க்ஷணம், அதாவது பாவிக்க பாவிக்க ரியாலிட்டியா மாறும். ஆனா பூமியில் இருக்கவங்களுக்கு 2.5 நாள், அவ்வளவுதாங்கய்யா. 72 மணி நேரத்துக்கும் கம்மி தாங்கய்யா. அதனால உங்களை ஏமாற்ற மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், உங்கள் காலத்தை வீணடிக்க மாட்டேன். சத்தியத்தை, உங்களுக்கு வருகின்ற மிக பெரும் சத்தியத்தின் சாத்தியத்தை தான் சொல்வேன். இது சப்ஜெக்டிவ் சயின்ஸ், குவாண்டம் மேனிஃபெஸ்டேஷனோட சயின்ஸ். அதாவது உங்களுடைய புத்தி, இன்டலெக்ட் புதிய வாழ்க்கை வேணும்னு கேட்கும். ஆனா உங்க காரண சரீரம் பழைய பேட்டர்ன்ஸையே பிடிச்சு வச்சிருந்தா, அந்த பழைய பேட்டர்ன்ஸோட சிந்தனை, தாட்டு, பழைய பேட்டர்ன்ஸோட உணர்ச்சி, எமோஷன், பழைய பேட்டர்ன்ஸோட நடத்தை, பிஹேவியர், பழைய பேட்டர்ன்ஸோட உணர்தல், பர்செப்ஷன், அதையே தான் வெளிப்படுத்திட்டு இருக்குங்கய்யா. ஏன்னா வெளிப்புற வாழ்க்கை வெறும் உணர்வு பூர்வமான ஆசை, கான்சியஸ் டிசையரால மட்டும் கட்டப்படுவதில்லை. உள்ள செயல்ல ஆக்டிவா இருக்கிற டீப்பர் ப்ளூ பிரிண்டால தான் கட்டப்படுதுங்கய்யா. அதனால டீப்பர் ப்ளூ பிரிண்ட மாத்துங்க. அதை மாத்துறதுக்கான செயல்முறை தான் இந்த கல்பதரு அறிவியல் அஷ்டாங்க யோகம். கடந்த காலத்தை மறுஉருவாக்கும், திருவுருவாக்கும் செயல். இதை செஞ்சீங்கன்னா வாழ்க்கை திருவிளையாடல். பெருமான் தினந்தோறும் உங்களுக்காக நரிபரியாக்குவார். பன்றிக்கு பாலூட்டியதையும் பன்றி குட்டிகளுக்கு மந்திரித்தனம் கொடுத்ததையும் என்னவோ கடந்த காலத்துல மட்டும்தான் செய்வார்னு கிடையாதுங்க, இன்றும் செய்கிறார், இப்பொழுதும் செய்கிறார்.
அவரே அரசனாகவும் இருந்து, குருவாகவும் இருந்து, கடவுளாகவும் இருந்து, மதுரையை மட்டும்தான் அந்த காலத்துல ஆண்டார்னு நினைக்காதீங்கயா. இன்றும் ஆள்கிறார். அரசனாயும் குருவாயும் கடவுளாயும் இன்றும் வெளிப்பட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்றார். உங்கள் வாழ்க்கையிலும் வெளிப்பட்டு எல்லாம் வல்ல சித்தராய் வந்து கல்லானைக்கு கரும்பூட்டி விருத்தகுமாரனை பாலனாக்கி யானை எய்து பழியஞ்சி மாவாதகம் தீர்த்து அங்கம் வெட்டி நாகம் எய்து மாயப்பசுவை வதைத்து மெய்காட்டி உலவாக்கிழி அருளி அட்டமாசித்தி உபதேசித்து வளையல் விற்று தண்ணீர் பந்தல் வைத்து விடை இலச்சனை இட்டு ரசவாதம் செய்து சகல லீலைகளையும் திருவிளையாடல்களையும் இன்றும் செய்கின்றாருங்கய்யா. தருமிழிக்கு பொற்கிழி அளித்து எல்லாத்தையும் இன்னைக்கும் செஞ்சிட்டு இருக்காருங்க. உங்கள் வாழ்க்கையே திருவிளையாடலாக மாறும் இந்த கல்பதரு அறிவியல் அஷ்டாங்க யோகத்தை வாழுங்கள். இந்த அறிவியலின் ஆழத்தை, இன்னமும் ஆழமான சத்தியங்களை அடுத்தடுத்த சத்சங்கங்களில் காண்போம். தொடர்ந்து தினந்தோறும் இரவு 8 மணிக்கு நித்திய நேரலையில் இணைந்திருங்கள். எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Blessings. Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.